திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் இன்று அக்கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். நாடெங்கும் நம் கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் கொடியை அறிமுகம் செய்து வைத்த கையோடு அதற்காக தமன் இசையில் உருவாக்கப்பட்ட பிரத்யேக பாடலையும் வெளியிட்டார். இந்த பாடலின் வரிகளை பாடலாசிரியர் விவேக் எழுதியிருந்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் இந்த கொடி அறிமுக விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 250க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அங்கு வந்துள்ள நிர்வாகிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் நடிகர் விஜயின் பெற்றோர் S.A. சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோரும் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் கட்சி நிகழ்வில் அவரின் பெற்றோர் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும். ஆனால் விஜயின் மனைவி சங்கீதா இந்த நிகழ்ச்சியில் ஆப்சென்ட் ஆகி இருக்கிறார். வெள்ளைச்சட்டை அணிந்து வந்து இந்த கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டார் நடிகர் விஜய். விழா நடைபெறும் அரங்கத்திற்கு வந்ததும் முதல் ஆளாக தனது பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றார் நடிகர் விஜய். விஜய் அறிமுகம் செய்து வைத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அதில் 2 யானைகளும் நடுவே வாகை பூவும் இடம்பெற்றிருக்கிறது. கொடி அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் அக்கொடியை ஏற்றினார் தளபதி விஜய். அப்போது அங்கிருந்த நிர்வாகிகள் ஆர்ப்பரித்து தளபதி என கோஷமிட்டனர். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.